ஓம் ஸ்ரீ குருவே சரணம். இன்று பராபவ வருஷம் ஆடி மாதம் 12ஆம் தேதி, ஆங்கிலம் 28/7/2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கும் திரு வாக்கீஸ்வரமூர்த்தியும் திரு அண்ணாமலை ஈசனை கண்ணார கண்டு அவருடைய திவ்யமான தரிசன சக்தியை தன்னுடைய செந்தாமரை கண்களிலே அப்படியே நிறைத்து சயன மூர்த்தியாக அருளும் அற்புதமான பெருமாள் தான் கண் நிறைந்த பெருமாள் அருளும் ஸ்தலம் மலையடிப்பட்டி. திருச்சி தஞ்சாவூர் மார்க்கத்திலே அசூர் அருகிலே மலையடிப்பட்டி திருத்தலம் உள்ளது. இது திருவெறும்பூருக்கு சற்று முன்பாகவே உள்ளது, துவாக்குடிக்கு முன்பாகவும் உள்ளது என்று சொல்லப்படும். திருக்கணித முறைப்படி இன்று 28/7/2026 மாலை 6:20 முதல் நாளை சூரிய உதயம் வரை செவ்வாய்க்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வருகிறது. இப்படிப்பட்ட நாடுகளில் மலையடிப்பட்டி கிரிவலம் செய்வதால் வாழ்க்கையில் இறை பக்தி, கடவுள் பக்தியை, தீர்த்த யாத்திரை போன்ற நல்ல பலன்களை பெருக்கி தரும். மேலும் பெரிய ராஜயோகம் ஒன்று கிடைக்கும். இன்று விடாதீர்கள். இனிமேல் வந்தால் குறைந்தது 60 வருடம் கூட ஆகலாம். இன்று ராஜயோகம் கிடைக்கும் நல்ல நாள். நம்ம ராஜயோகம்னா என்ன? செல்வம், பணம், காசு, வீடு, நம்மளுக்கு தனி மதிப்பு, பொது வாழ்க்கையிலே, பொது ஊர்களிலே ராஜாவை போல இருக்காரியா அப்படி என்று சொல்கின்ற சகல விதமான சந்தோஷத்தையும் கொடுக்கின்ற ராஜயோகம் கிடைக்கும் நாள். கிரிவலம் செய்யும் போது தேவாரம், திருவாசகம் மற்றும் தெரிந்த சகஸ்ரநாம துதிகளையும் உங்களுக்கு தெரிந்த இறை நாமங்களையும் ஓதி வழிபட வேண்டும். இப்படி அரிய சந்தர்ப்பங்கள் கிடைப்பது என்பது மிக மிக துர்லபம். ஆனால் இதை பலருக்கும் எடுத்து சொல்லி நீங்களும் அழைத்து செல்லுங்கள். முக்கியமான குறிப்பு, உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது, நன்றி அகஸ்திய விஜயம் என்று போடுங்கள். இப்பொழுதெல்லாம் போட்டு வருகின்றீர்கள். இதை யார் உங்களுக்கு சொன்னார்கள் என்று உங்களை கேட்டால், ஸ்ரீ அகஸ்திய விஜயம் ஆன்மீக புத்தகத்திலே வந்திருக்கிறது, நீங்களெல்லாம் வாங்கி படிங்கள் என்று சொல்லுங்கள். இரண்டாவது, நல்ல குழந்தை பாக்கியம். ஏதோ ஊனமுற்ற குழந்தை, வியாதியுடன், நோயுடன், அந்த குழந்தை ஏண்டா பிறந்தது என்று பல குடும்பங்கள் வாடிக்கொண்டிருக்கின்றன. லட்சத்தில் அல்ல, நாங்கள் பார்த்தது பல கோடியில் செலவு செய்து ஆராய்ச்சியே செய்து இன்னும் அதற்கு ஒரு முடிவு காணவில்லை. எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அப்படி நல்ல அற்புதமான வளமுள்ள செழுமையான குழந்தைகள் பெறுவதற்கு இப்பொழுது குழந்தை பேறு பெற்றுள்ள கர்ப்பவதியான பெண் தாய்மார்கள் எல்லாம் கண்டிப்பாக வணங்குங்கள். பிறக்க போகின்ற குழந்தை நம் கையில் இல்லை. என்னதான் மருத்துவ முறையில் ஸ்கேனு, எக்ஸ்ரே ரிப்போர்ட் எடுத்தாலும் கடைசியில் ஏதோ ஒன்று நடக்க இருக்கலாம். அப்படியெல்லாம் நிகழக்கூடாது என்பதற்காக இன்று கோடியக்கரையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்று செவ்வாய்க்கிழமை கூடும் பௌர்ணமி, சாயந்தரம் 6:20 மேலே வருது. இப்படி ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறப்பது என்பதும் ஒரு பெரும் ஐஸ்வர்ய கடாட்சம். குழந்தை செல்வம் இல்லாத குறை இன்று மாபெரும் குறையாக பல குடும்பங்களில். அதுவே பிரிவினை, 2வது திருமணம், 3வது திருமணம், அம்போ என்று விட்டு ஓடி போடுவான். பிறந்த குழந்தையை கவனிக்காத கணவனும் உண்டு. காரணம் பல கோடி இருக்கிறது. போன பல கோடி பிறவிகள் ஏதோ ஒன்று நமது குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கொடிய தீவினைகளை சேர்ந்த அப்படி செய்திருந்தாலும் குழந்தைகளை சரிவர பராமரிக்காமல், மெயின்டெனன்ஸ் பண்ணாமல், கருக்கலைப்பு செய்தமை, உழைப்புக்கு ஏற்ற சரியான நிறைய பேர் நல்லா பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பாங்க, சரியான கூலி கொடுக்க மாட்டாங்க, அப்படி ஏமாற்றுவார்கள் ஏழைகளை. அப்படிப்பட்ட பெரிய பாவங்களை செய்தவர்களுக்குத்தான் இப்படிப்பட்ட தோஷம் ஏற்படும். இப்படி பற்பல காரணங்கள் இந்த பிறவியின் பலனாக இப்படித்தான் அமைகின்றது. குழந்தை இல்லை என்ற நிலம். குழந்தை பாக்கியம் என்பது அமிர்த செய்தி. அந்த அமிர்த தீர்த்த கிணறு உள்ள வேதாரண்யம் அருகில் உள்ள கோடியக்கரை ஆலயத்திலே நீங்கள் செய்கின்ற வழிபாடுகள், குறிப்பாக இன்று செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி சேர்ந்து வரும் நாட்களிலே செய்யும் பூஜைகள், குழவி என்றால் குழந்தை உடனே பிறக்கும். வேதாரண்யம் கோடிக்கரையில் உள்ள ஸ்ரீ மைத்தடங்கண்ணி சமேத ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள அமிர்த தீர்த்த கிணற்று நீரை சிறிய வெண்கல செம்பிலே நிரப்பிக்கொண்டு அதை அப்படியே சுமந்து தலையிலோ தோளிலோ சுமந்து கொண்டு முருகப்பெருமானை வணங்கி இப்படி அனைத்து செவ்வாய்க்கிழமைகளிலும் செவ்வாய் ஹோரத்திலும் செய்யலாம்.
இப்படி இன்று பௌர்ணமி திதி செவ்வாய் நாளிலே தீர்த்த ஹோரையிலே அந்த செவ்வாய் ஹோரையிலே தீர்த்த சொம்புடன் அப்படியே கோயிலை வலம் வந்து பிள்ளைப்பேற்றுக்காய் பிள்ளைப்பேற்றுக்காய் என்றுதான் அந்த காலத்திலே முந்திரி பழத்தை அழிப்பார்கள். இப்படி அதை கிடைத்தால் வாங்கி ஏழைகளுக்கு தானம் அளிப்பதும், முழு முந்திரி பருப்பு கலந்த உடைக்காத முந்திரி பருப்பு கலந்த வெண்பொங்கல் வெண்ணிற பால் பாயசத்தை பலருக்கும் தானம் செய்தாலும் உடனடியாக இந்த மாதமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுவிடும். இது போல பல வருடங்கள், பல 100 பல 200 வருடங்கள் ஆகலாம். இப்படி பராபவ வருஷம் ஆடி மாதம் 12ஆம் தேதி இப்படி செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் ஒன்றாக கூடுமா பௌர்ணமி என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். அதற்குத்தான் நாங்களே சொல்கின்றோம், ஒவ்வொருவர் வீட்டிலும் கையிலும் பஞ்சாங்கம் மிக மிக முக்கியம். இவற்றை நீங்கள் பெற்று எல்லோரும் அளவற்ற சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும். என் பொண்ணுக்கு குழந்தை இல்லை என்று சொல்லிட்டு சம்மந்தி வீட்டிலே ஒரே சண்டை. பிறந்த குழந்தைகளை தந்தையோ தாயோ கவனிப்பது கிடையாது. அதனால் பெரும் குழப்பமும் சண்டையும், இந்த தரித்திரம் பிறந்தது, இந்த குடும்பமே உருப்படலை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கின்ற பல லட்ச குடும்பங்கள் இருக்கின்றது. அவர்களுக்கெல்லாம் தண்டனை காத்து கொண்டிருக்கின்றது. எச்சரிக்கையாக இருங்கள். குழந்தையை திட்டுவதும் கோவிலில் உள்ள தெய்வத்தை திட்டுவதும் சமமே. மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாளைக்கு ஒரு அனாதை இல்லத்திற்கு சென்றவர்கள் இதில் பல பேரை நீங்கள் கேட்டு பார்த்தால் சொல்லுவார்கள். இது ஒரு குறிப்பிட்ட ஆளை நான் சொல்ல மாட்டேன். பல கோடி கர்மாக்கள் இருக்கின்ற உலகமாக இருக்கின்றது. யாரோ ஒருத்தர் செய்த தப்புக்காக குழந்தைகள் எல்லாம் இப்பொழுதெல்லாம் மாற்றாந்தாய் குழந்தைகளாக மாறிக்கொண்டே இருக்கிறது. காரணம், நாம் விழிப்புணர்வு, கடவுள் பக்தியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றோம். இப்படி நீங்கள் இதை பலருக்கும் சொல்வதும் பெரும் பாக்கியம். மிக விரைவிலே கூகுள் மீட்டிங் போடுவோம். எல்லாருடைய குறைகளையும் குருவருளால் அதற்கு ஒரு வழிகாட்டுவதற்கு முயற்சி செய்வோம். எல்லோருக்கும் இதை சொல்லுங்கள். இன்று முதுகு எலும்பு சம்பந்தமான தண்டுவடம் பிரச்சனைகள் வராமல் இருப்பதும், வந்தவர்களுக்கு நிவர்த்தி தரும் விஷ்கம்பநாம யோகத்தை பற்றியும் குறிப்பிட்டுள்ளோம். எல்லோருக்கும் சொல்லுங்கள். இன்று குறைந்தது 10 நிமிடம் 5 நிமிடம் ஒரு பெரிய மணப்பலகையிலே பத்மாசனமிட்டு 2 கைகளை நேராக தூக்கி கையோடு ஒரு கையை கோத்து வைத்து வேற எதையும் நினைக்க வேண்டாம். ஆண்டவா, உங்களுக்கு தெரிந்த கடவுளே, அப்படியே நிதானமாக மூச்சை விட்டு மெல்லமாக இருக்குங்கள். முதுகில் உள்ள வலி அல்ல, அத்தனை வலிகளும் நீங்கி ஒரு புது மின்சார சக்தி போல் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சிறு குழந்தைகளும் இப்பொழுது மந்த புத்தியில் உள்ளவர்களுக்கும், இது படிப்பில் கவனம் இல்லாமல் ஏதோ டல்லா இருக்கான் சார், என் குழந்தை டிப்ரெஸ் ஆயிட்டான், வருத்தமே படாதீர்கள், செய்து பாருங்கள். இதற்கு காசோ பணமோ எதுவும் தேவையில்லை. யோக சாஸ்திரங்களில் பல கோடி ரகசியங்கள் இருக்கின்றது. அதாவது சாஸ்திர யோகம், கோரை யோகம், நாளுக்கு யோகம், நட்சத்திரத்துக்கு யோகம், இப்படி யோகா பயிற்சிகளை செய்து கொடுத்தவர்கள் சித்தர்களே. ஆனால் சித்தர்களை நம்பினவன் யாரும் கெட்டு போனதும் இல்லை, போக போவதும் இல்லை. ஒரு குருவை நம்பாதவன் நன்றாக எப்படி இருக்க முடியும்? எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடையது. அருளாலா அருணாச்சலா.